டியூல் டெயில் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேனி மாவட்டம் முழுவதும் வண்டல் மண் திருடப்படுவதாகவும் இதை அதிகாரிகள் கண்டுகொள்ளப்படவில்லை என்பதற்காகவும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் உத்தமாலயம் பைபாஸில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்பாக மரியாதைக்குரிய எஸ் போத்திராஜ் அவர்களும், துவக்க உரையாக மரியாதைக்குரிய இஎம்எஸ் அப்தாகிர் அவர்களும், நிறைவுரையாக மரியாதைக்குரிய பெத்தாச்சி ஆசாத்தி அவர்களும் நிறைவுரையாற்றி தங்களுடைய கோரிக்கை மனுவை உத்தமலயம் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுடன் தன்னுடைய கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த நிகழ்வை தொடர்ந்து காணலாம். சார்பாக தேனி மாவட்டம் முழுவதும் கண்மாய்களில் குளங்களில் நடைபெற்றுள்ள வண்டல் மண் மற்றும் கனிம வள கொள்ளை சம்பந்தமாக மக்கள் மத்தியில் தெரியப்படுத்துகின்ற வகையில் அம்பலப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன நோக்கம்னா, கிட்டத்தட்ட தேனி மாவட்டத்தில் ஒரு 610 கண்மாய் குளங்கள் இருக்குது. அதில் ஒரு 300க்கும் மேற்பட்ட குளங்களில் கண்மாய்களில் விவசாயிகளுக்கும் மண்பானை செய்பவருக்குமான பாசு தேனி மாவட்டத்தில் கலெக்டர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு. வழங்கப்பட்ட பாசுகளில் கிட்டத்தட்ட ஒரு 70% பாசு என்பது விவசாயிகளுடைய பெயரில் வாங்கப்பட்ட பாசு இல்லாமல் கமர்ஷியலாக வண்டல் மண்ணை களவாண்டு உத்தமபாளையம் தாலுகாவில் தேனி மாவட்டத்தில் பொதுவாக நிறைய இடங்களில் காலவாசலுக்கு இந்த மண் விற்கப்பட்டிருக்கு என்பதை பகிரங்கமாக எங்கள் தோழர் வாயிலாக தெரிவிக்கப்பட்டு அதன் வாயிலாக நாங்கள் ஏடி மெயின்ஸுக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி இன்றைக்கி வண்டல் மண் கிளவாரிகள் குடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு நாங்கள் மாவட்ட கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருந்தோம். போன வாரம் என்ன மனு கொடுத்தோம்னா, தேனி மாவட்டத்தில் குறிப்பாக ஆண்டிப்பட்டி பகுதிகளில், மஞ்சளாறு டிவிஷன் பகுதிகளில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மஞ்சள் நதி என்பது நம்ம மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த மஞ்சள் நதியில் மட்டும்தான் வண்டல் மண் இல்லாமல் மணல்கள் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மணல் மாஃபியாக்கள் மஞ்சள் நதியை இலவசமாக விவசாயிக்கு வழங்க வேண்டிய பாசை தாசில்தாருக்கு பணம் கொடுத்து, ஏஇக்கு பணம் கொடுத்து, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மஞ்சள் நதியில் இருக்கக்கூடிய வண்டல் மண்ணை அள்ளுவதாக பொய் சொல்லி ஒரு 20 யூனிட் மண் டிப்பர் லாரி போனால் அது ஒரு 15 டிப்பர் மணல்கள் கொள்ளையடிக்கப்படுது அப்படிங்கிறத இங்கே நாங்கள் பகிரங்கப்படுத்துகிறோம். தேனி மாவட்டத்தில் மஞ்சள் நதியும் பெரியார் பெரியகுளத்தில் இருக்க ஒரு கண்மாய் மட்டும்தான் இந்த சிறப்பு. ஆகவே உடனடியாக மஞ்சள் நதிக்கு வழங்கக்கூடிய அந்த நடப்பு சீட்டை நிறுத்தப்பட வேண்டும். ஆர்டிஓ தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படணும். இனிமேல் மஞ்சள் நதியில் விவசாயிகள் பாஸ் கொடுப்பதாக இருந்தால் ஒரு வக்கீலை வச்சு அபிடேவிட் வாங்கி நேரடியாக கலெக்டரை சந்திப்பவருக்கு மட்டும்தான் அந்த விவசாயிக்கு பாஸ் கொடுக்கணும். தேனி மாவட்டத்தில் இதுவரை வழங்கப்பட்ட நிலப்பட்டாக்களில் எந்த நடப்பு சீட்டிலும் விவசாயிகள் முறையாக மண்ணு போல. அப்போ கமர்ஷியலாக என்டிப்பட்டி பகுதியில், மஞ்சளாறு பகுதியில், இரவலாகர் பகுதியில் அனைத்திலும் கமர்ஷியலாக வண்டல் மண் களவாங்கப்பட்டிருக்கு, மணல் திருடப்பட்டிருக்கிறது. உடனடியாக ஆர்டிஓ தலைமையில் ஒரு குழு அமைத்து ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பட்டாவில் அந்த விவசாய நிலத்தில் மணல் இருக்கிறதான ஆய்வு செய்யணும். ஏன்னு கேட்டால், தேனி மாவட்டத்தில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு நிருபர்களை விட 300 நிருபர்களுக்கு வண்டல் மண் திருடுவதற்கு முன்னாடியே கூப்பிடுவதாக தகவல். கூப்பிட்டு 500 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா கொடுப்பதாக தகவல். கொடுக்கப்பட்ட பிறகு நிருபர்களை சரி பண்ணியாச்சு, அதிகாரிகளை சரி பண்ணணும்னு ஒரு ஏஇக்கு 5000 ரூபா கொடுக்கப்படுது. ஒரு நாளைக்கு ஏஇ உட்காந்து 5000 ரூபா லஞ்சம் வாங்கி கொண்டு கமர்ஷியலாக மணல் மாஃபியாவுக்கு கையெழுத்து போடுத்துறாரு. ஒரு மேஜிக் பேனாவை வைத்துக்கொண்டு பேனாவில் பட்டா வழங்குவதற்கு 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கி கொண்டு ஏஇ அதிசென்று ஒருத்தர் அங்கே உட்காந்துக்கிட்டு டிப்பர் லாரியில் ஒரு நாளைக்கு 5 டிப்பர் வழங்குவதாக இருந்தால் மேஜிக் பேனா வச்சு ஒரே ஒரு பாசம் போட்டு 5 டிப்பரை களவாங்குவதற்கு பயன்பட்டிருக்காருங்கிறத எங்கள் கட்சி தோழர்கள் வாயிலாக பகிரங்கமாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இதில் தலையிடணும். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட எந்த புகார் மனு கொடுத்தாலும் முறையாக போக மாட்டேங்குது. தேனி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட 10 நபர்கள் எனக்கு தெரிய 10 கோடிக்கு மேல் வண்டல் மண்ணை களவாண்டு கொள்ளையடித்திருக்கார்கள் என்பதை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பகிரங்கப்படுத்துகிறோம். இந்த இதில் பெரிய சிறப்பு என்னன்னா, இந்த பாசிசத்தை எதிர்ப்பதற்காக இந்தியா கூட்டணி என்று விடுதலை சித்தை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஜனங்களை ஏற்று குரல் கொடுத்த எங்களை இப்போ விட்டு போட்டு மணல் திருடுவதற்கு திமுகவும் அதிமுகவும் கூட்டணியாக இருக்கிறத பகிரங்கப்படுத்துகிறோம். திமுக சேர்மனு, ஏடிஎம்கே சேர்மனு, திமுக கவுன்சிலரு, ஏடிஎம்கே கவுன்சிலரு கூட்டு சேர்ந்து கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்த கண்மாய்களை குடநிலைகளை உடனடியாக ஆய்வு செய்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும். உடந்தையாக இருந்த அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஏடி கிருஷ்ணமேனன் அவர்கள் இதற்கு உடந்தையாக இருக்கிறார் என்பது தெரிகிறது. அவரையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்.